பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் தானியேல் 10ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு கர்த்தருடைய பிள்ளைகளின் மேன்மை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய இருக்கக்கூடிய நமக்கு ஆண்டவர் மேன்மையை வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவரோடு கூட நம்மை மகிமைப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். இந்த பூமியில் கூட அதை நம்மால் பார்க்க முடியும். நித்தியமாக ஆண்டவர் நம்மை மகிமைப்படுத்தக்கூடியவராகவே இருக்கிறார். ஒரு 3 விதங்களில் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும்போது அதனால் நமக்கு இருக்கக்கூடிய மேன்மை என்ன என்பதை நாம் இன்றைக்கு சுருக்கமாக தியானிக்கலாம். முதலாவதாக, தேவனுடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் தருகிறார். ஒருவேளை நம்முடைய ஜெபங்கள் நிறைவேற்றப்படாமல் இருப்பதற்கு அதிகமான தடைகள் இருக்கலாம். ஏனென்றால் நாம் ஆவிக்குரியவர்களாக இருக்கிறோம். தேவனுடைய சபை அது ஆவிக்குரிய ஒரு தன்மையை கொண்டது. அதனால் ஆவிக்குரிய உலகத்திலிருந்து பயங்கரமான எதிர்ப்புகள் காணப்படலாம். ஆனாலும் கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்ம வாழ்கிறதுனால அந்த எதிர்ப்புகளையும் தாண்டி ஆண்டவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார், பதில் தருகிறார் என்று நாம் பார்க்க முடியும். 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது தூதன் தானியேலை பார்த்து இவ்வாறு சொல்லுகிறார். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே, பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகளின் நிமித்தம் நான் வந்தேன். அப்போ தானியேலுடைய ஜெபம் தன்னை சிறுமைப்படுத்தின அந்த நாளிலேயே தேவனுடைய சமூகத்தில் எட்டிவிட்டது. ஆனால் இடையில ஒரு காரியம் நடக்குது. 13ஆம் வசனம், பெர்ஷிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். அப்போது தானியேலை சந்திப்பதற்கு தேவதூதன் தானியேலை சந்திக்க வரும்போது அதை எதிர்த்து பயங்கரமான போராட்டம் ஆவிக்குரிய மண்டலத்தில் நடைபெறுகிறது. ஆனாலும் பிரதான அதிபதிகளில் ஒருவனாகிய மிகாவேல் எனக்கு உதவியாக வந்தான். ஆதலால் நான் அங்கே பெர்ஷியாவின் ராஜாக்களிடத்தில் தரித்திருந்தேன். இப்போ ஆவிக்குரிய மண்டலத்தில் பயங்கரமான எதிர்ப்பு நடக்கிறது. இது எதுவுமே தானியேலுக்கு தெரியாது. தானியேல் ஒரே ஒரு காரியத்தை தான் செய்கிறார். அவர் தன்னை தாழ்த்தி அவர் ஜெபிக்கிறார். அது மாத்திரம்தான் தானியேல் செய்தது. ஆனால் பதில் வருவதற்கு 21 நாட்கள் எடுக்கிறது. இந்த இடைப்பட்ட நாட்களில் என்ன நடந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. ஆனால் தானியேலுக்காக ஒரு யுத்தம் ஆகாய மண்டலத்தில் நடந்து கொண்டு இருந்தது. அப்போ மிகாவேல் தூதன் வந்து அந்த இடத்துல யுத்தம் செய்து தானியேலுக்கு ஆண்டவருடைய வார்த்தை வருவதற்கு உதவி செய்கிறார். இப்போ நாமும் கூட ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழும்போது இந்த ஒரு மேன்மையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆவிக்குரிய உலகத்தில் நமக்கு விரோதமாக பிசாசினால வரக்கூடிய கிரியைகளை அழிக்கும்படியாக ஆண்டவர் அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதனால தடைகளை தாண்டி நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவரிடத்திலிருந்து பதில் வருகிறது. நம்முடைய ஜெபத்தின் விளைவை நம்மால் என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். இது கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஒரு மேன்மை. இரண்டாவதாக, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மேன்மை என்னவென்றால் அவர்கள் பராக்கிரமம் செய்கிறவர்களாக இருப்பார்கள். அப்படியே நான் 11ஆம் அதிகாரத்தை படிக்கும்போது 11ஆம் அதிகாரத்தில் பயங்கரமான தீமையான காரியங்கள் நடைபெறுகிறது. என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவருடைய உடன்படிக்கைக்கு விரோதமாக காரியங்கள் அங்கே நடைபெறுகிறது. அதை தான் 30ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம். அதை தொடர்ந்து 31ஆம் வசனத்தில் பார்க்கும்போது பரிசுத்த ஸ்தலத்தை அவர்கள் கொலைச்சலாக்கி அருவருப்பான காரியங்களை அங்கே அவர்கள் செய்கிறார்கள். இப்படியாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத அநேக காரியங்கள் அந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 32ஆம் வசனத்துடைய பின்பகுதி சொல்லுகிறது, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் திடன் கொண்டு அதற்கேற்றபடி செய்வார்கள். அதற்கேற்றபடி செய்வார்கள் என்றால் ஆங்கிலத்தில் இந்த மாதிரி வருது, they will do
எக்ஸ்ப்ளாய்ட்ஸ், அப்படி என்றால் அவர்கள் திடன் கொண்டு பராக்கிரமமான காரியங்களை செய்வார்கள். அவர்களை சுற்றிலும் தீமையான காரியங்கள் நடைபெறுகிறது. ஆண்டவருக்கு பிரியமில்லாத அருவருப்பான காரியங்கள் தான் நடைபெறுகிறது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் அந்த இடத்துல உண்மையாக தேவனை அறிந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கள் தேவனை அறிந்திருக்கிற ஜனங்கள் முதலாவதாக அவர்கள் திடன் கொள்ளுவார்கள். அதன் பின்பு அதற்கேற்றபடி செய்வார்கள். அப்படி என்றால் அந்த திடனுக்கேற்றபடி அவர்கள் காரியங்களை செய்வார்கள். இதுதான் தேவனுடைய பிள்ளையினுடைய ஒரு மேன்மை. உண்மையாக நாம் தேவனை அறியும் போது நம்மை சுற்றி தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் நாம் இருதயத்தில் பயப்படாமல் திடன் கொண்டு அந்த திடனை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் நாம் என்ன பண்ணுவோம், செயல்படுவோம். அதையும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மையாக வைத்திருக்கிறார். மூன்றாவதாக ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய மகிமை என்னவென்றால், அது இந்த உலகத்தை தாண்டி காணப்படுகிறதாக இருக்கிறது. 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அப்போ தேவனை அறிந்த ஜனங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், அவர்கள் என்றென்றைக்கும் பிரகாசிப்பார்கள். இப்போ என்றென்றைக்கும் பிரகாசிக்க வேண்டும் என்றால் இந்த பூமியில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக என்ன பண்ண வேண்டும், வாழ வேண்டும். அதனால தான் ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியைப் போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். அப்போ அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் என்று சொல்லும்போது அதை நம்ம இந்த பூமியில் தான் செய்ய வேண்டும். இந்த பூமியில் அநேகரை நாம் நீதிக்குள்ளாக நடத்தும்போது, சத்தியத்திற்குள்ளாக நடத்தும்போது, வரக்கூடிய நாட்களில் நித்தியத்தில் நமக்கு என்ன நடக்கிறது என்றால், நாம் நட்சத்திரங்களைப் போல என்றைக்கும் என்ன செய்வோமாம், சதா காலங்களிலும் பிரகாசிப்போம். இது தேவனுடைய பிள்ளைக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மேன்மையாக இருக்கிறது. ஆண்டவர் நித்தியத்தில் நமக்கு மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறார். நம்மை பிரகாசிக்க பண்ண வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். அதற்காக தான் இந்த பூமியில் ஆண்டவர் நமக்கு நோக்கங்களை கொடுத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் நோக்கங்களை கொடுத்திருக்கிறார். அப்போ நிறைய நேரத்தில் சொல்லுவாங்க, ஆண்டவருடைய நோக்கங்களை நாம் செய்யும்போது எப்பொழுதுமே அதை செய்ய வேண்டும் என்று நாம் உறுதியாக இருப்போம். மற்றவர்கள் நேரங்களை வீணடித்து கொண்டிருக்கலாம். உண்மையான ஒரு நோக்கத்திற்காக வாழாமல் இருக்கிறவர்கள் அவர்களுடைய நேரங்களை வீணடித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய நோக்கங்களை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்று ஒவ்வொரு சின்ன சின்ன நேரம், அவர்களுடைய பலன், அவர்களுடைய உடைமைகள் எல்லாவற்றையும் கொடுத்து ஆண்டவருடைய நோக்கங்கள் நிறைவேற வேண்டும் என்று அவர்கள் பிரயாசப்படுவார்கள். அது எல்லாவற்றிற்கும் ஆண்டவர் பலனை வைத்திருக்கிறார். என்ன பலன் என்று நாம் பார்க்கும்போது, என்றென்றைக்கும் நட்சத்திரங்களைப் போல சதா காலங்களிலும் பிரகாசிப்போம். எவ்வளவு பெரிய ஒரு மேன்மையான ஒரு எதிர்காலத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால் இந்த பூமியில் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய நேரத்தையோ பொருளையோ எதையுமே நம்ம வீணடிக்காமல் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக மற்றவர்களை நீதிக்குள்ளாக கொண்டு போவதற்கு நாம் பிரயோஜனப்படுத்தும் போது கண்டிப்பாக நித்தியத்தில் அது மகிமையாக நமக்கு முடியும். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, ஆண்டவருடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய எங்களுக்கு நீர் மேன்மையான காரியங்களை வைத்திருக்கிறீர். தடைகளை தாண்டி எங்களுடைய ஜெபங்களுக்கு பதிலை தருகிறீர். உம்மை அறிந்து நாங்கள் வாழும்போது இருதயத்தில் திடன் கொண்டு அதற்கேற்றபடி நடக்கக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்கப்பா. அநேகரை நீதிக்குள்ளாக நாங்கள் நடத்தும்போது சதா காலங்களிலும் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்போம் என்ற ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை, மகிமையான ஒரு நித்தியத்தை ஆண்டவர் எங்களுக்கு வைத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அந்த நம்பிக்கையில் இந்த பூமியில் நாங்கள் வாழ ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்து அப்படியாக ஆண்டவர் எங்கள் மூலமாக மகிமைப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.